வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குத்தகை பணத்தை கையாடல் செய்த மனைவி, தட்டி கேட்ட கணவருக்கு கொலை மிரட்டல். சென்னை திருவான்மியூர் திருவள்ளூர் நகர் பகுதியில் சாந்தலட்சுமிக்கு சொந்தமான காலி இடத்தில் 2019ஆம் ஆண்டு கண்ணன், அவரது மனைவி ஜெயலட்சுமி ஆகியோர் 35 லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்து காய்கறி கடை நடத்தி வந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இடத்தின் உரிமையாளரிடம் சமரசம் பேசி ஜெயலட்சுமி காலி இடத்திற்கு அளித்த 35 லட்சம் ரூபாயும் மேலும் கட்டிடம் கட்டியதற்கு 35 லட்சம் ரூபாயும் சேர்ந்து 70 லட்சம் ரூபாய் பணத்தை கணவருக்கு தெரியாமல் போலி கையெழுத்திட்டு பெற்றுக் கொண்டுள்ளார். இது குறித்து திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் பெருநகர சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஆன்லைன் மூலம் புகார் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை அறிந்த மனைவி ஜெயலட்சுமி 10 அடியாட்களுடன் கடைக்கு வந்து கணவன் கண்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்தார். என் பேர் கண்ணன். இது திருவான்மூர் திருவள்ளூர் நம்பர் 19 இது கடை. நாங்கள் இந்த கடை 2013 கடை வச்சுருந்துருக்கோம். 2019 நான் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். லீஸ் அக்ரிமெண்ட் நானே முன்னாடி சேர்ந்து போட்டிருந்தோம். 2010 அப்புறம் நானே ஒய்ஃப் டைவர்ஸில் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுக்கப்புறம் பணம் 35 லட்சம் பணம் வேறு கொடுத்துருந்தோம். பணம் இப்போ கோர்ட்டில் கேஸ் நானும் போட்டிருந்தோம், என் முன்னாடி தனியாக போட்டிருந்தாப்புல. அது கேஸில் நான் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அவள் கேஸில் சமாதானம் பேசி 35 லட்சத்துக்கு 70 லட்ச ரூபா நான் கெட்ட செலவுன்னு சொல்லி சேர்த்து என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டான். நேற்று என்ன பண்ணாங்க, அவங்க ஆளுங்க எல்லாம் ரவுடிங்கெலாம் வந்து ரவுடிங்க 10-15 ரவுடிங்க வந்து என் கடையெல்லாம் உடச்சி கடை காலி பண்ணி சொல்லி இன்னொரு தராறு பண்ணாங்க. நாங்களும் நிறைய போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் ஆக்ஷன் வரவே இல்லை. திருப்பி நாங்கள் டிசி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், SMS CM செல்லுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்கள் ஆக்ஷன் எடுக்கல. கடையெல்லாம் உடச்சி போட்டாங்க. என் வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிச்சிட்டு இருக்குது. நான் எங்கே போனோம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பணம் கடை நேக்கில் காலி பண்ணலாம், நம்ம 10 ரவுடி வச்சுட்டு உடைப்பேன்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ கமிஷன் போயிட்டுருக்கேன். இது கடையை உடச்சிட்டு 10-20 வக்கீல் ட்ரெஸ் போட்டு வந்து 10-20 பேர் வந்தாங்க. அது யாருன்னு அடையாளமாக கையில் காமிக்க முடியும். பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க. கோர்ட்டில் நான் சைன் போட்ட மாதிரி கையெழுத்து போட்டு பணம் 70 லட்ச ரூபா வாங்கியிருக்கா. அதில் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் கோர்ட்டுக்கு போகவே இல்லை, இது பண்ணவே இல்லை. இது இந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி ஆக்ஷன் இது பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் பேர் ஜெயலட்சுமி. அவர் கூட 10 ரவுடிங்க வச்சுட்டு இந்த மாதிரி வெளியே ரவுடி காலி பண்ண சொல்லி தயாராக பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்த உரிமையாளர் சாந்த சுந்தரி. அவங்க அப்பா பேர் செல்லமுத்து. அவங்க அந்த பக்கத்தில் டீ கிடச்சி என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு போலீஸ் கமிஷனர் ஐயா தான் என்ன நடவடிக்கை எடுத்து எனக்கு காப்பாற்றணும். நான் சிஎம்முக்கு கமிஷன் ஆஃபீஸுக்கு எல்லாருமே SMS கம்ப்ளைண்ட்டு, இமெயில் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஆக்சிடென்ட் தெரில. இப்போ கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். புது ஆட்சி அமைஞ்ச அப்புறம் ஆமாம், புது ஆட்சி அமைஞ்ச அப்புறம் 2 நாளாக தான் இருக்குது. அது இப்போ 2-3 நாள் தான் இந்த மாதிரி ஆராதனை பண்ணுறாங்க. முதல்வர் ஐயா எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி கொஞ்சம் கடையை காப்பாற்றணும்.